அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒரு வழியா நானும் சூப்பர் பெர்ஃபெக்ட்டான கீ மைசூர் பாக் ரெடி பண்ணிட்டேங்க. அன்னைக்கு லைவ்ல வந்துட்டு மைசூர் பாக் சொதப்பிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கப்புறம் நெறைய மெசேஜஸ் வந்துருந்துச்சு. அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச பெர்ஃபெக்ட்டான ரெசிபி யூடியூப்லேருந்து ஷேர் பண்ணிட்டு, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கக்கா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணனாலேயே தான் நான் கண்டிப்பாக செகண்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். போன தடவை ட்ரை பண்ணியிருந்தது அக்கா. இதே ரெசிபியை நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு சுத்தமாக சொதப்பி இருந்துச்சு. பட் இந்த டைம் எப்படி வருமோ அப்படிங்கிற பயத்திலே தான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஜஸ்ட் 100 grams ஆஃப் ஃப்ளார் தான் எடுத்தேன். ஆனால் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுன்னு மாற்றி மாற்றி போட்டு கை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கை விடாமல் கிண்டிட்டு ஃபைனலி மோல்டில் போட்டதுக்கப்புறமா ஐடியாவே இல்லை, வருமோ வராதோன்னு சொல்லிட்டு தட்டுன்னு தட்டுற வெளியில் வரவே இல்லை. கடைசியாக பீசஸ் எல்லாம் போட்டு ஒரு தடவை தட்டுனேன், டக்குன்னு வந்துருச்சு. செம்ம ஹாப்பி, கையெல்லாம் தட்டி பயங்கர குஷி ஆயிருச்சு. ஃபைனலி கட் பண்ணி அந்த பீஸை பார்த்ததுக்கப்புறம் என்னாலே நம்ப முடியல, இந்த மைசூர் பாக் நான் தான் பண்ணேனா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஸ்வீட் கடையிலேருந்து வாங்கினா எப்படி இருக்குமோ அதே எக்ஸாக்ட் அப்படியே இருந்துச்சு. அதே குஷியோடய அப்படியே பேக் பண்ணி ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருந்தேன். ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்குறாங்க, நீயே பண்ணியா இல்லை கடையில் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக நான் தான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.